கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பா வைத்திருக்கிறேன். இடப்புறமோ வலப்புறமோ சாயாமல் எப்பொழுது இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை மேல் நீங்க கவனமா இருப்பீங்கன்னா, நீங்க கால் மிதிக்கிற தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் வலது பரிசுத்தத்தில் இருப்பதனால நான் இதோ பயப்பட என்னை அசைக்கப்படுவதில்லை என்று வேத வாக்கியத்துல நீங்களும் நானும் நிலைத்திருப்போமானா ஒருவனும் நம்மை அசைக்கப்படுவதில்லை. ஒரு வியாதியா இருக்கட்டும், ஒரு துன்பமா இருக்கட்டும், ஒரு துயரமா இருக்கட்டும், இல்ல இந்த உலகத்தில ஏற்படுகிற எந்த விதமான ஆபத்தா இருக்கட்டும், தேவ வசனத்தின்படி தேவனை எப்பொழுதும் தன் கண்ணுக்கு முன்பதாக வைத்து நடக்கிறவன் இடறி விழுவதும் இல்லை. அவன் இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதும் இல்லை. ஏன்னா கர்த்தர் அவனை பாதுகாக்க எப்பொழுதும் அவன் கூடவே இருப்பான். இன்றைக்கு நாம் தேவனை நமக்கு முன்பாக வைக்காமல் இந்த உலகத்தில நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தையே முன் வைத்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம பிறந்து வினவு தெரிஞ்ச நாட்கள் முதல் நாம் மரித்து போகிற வரைக்கும் இந்த உலகத்தை நம் கண்ணுக்கு முன்பதாக வைத்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தின் உள்ள எல்லா காரியங்களை நாம் நம் கண்ணுக்கு முன்பதாக வைத்து அவைகளை இச்சித்து அவைகளை உரிமையாக்கி கொள்ள இரவும் பகலும் பிரியமானவர்களே, சிலர் இரவெல்லாம் உழைக்கிறார்கள், சிலர் பகலெல்லாம் உழைக்கிறார்கள். ஆனா வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறார்கள். சங்கீதம் 127:2 வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இதோ நாம் காலையில எழுந்து அதிகாலையில எழுந்து மாலை வரைக்கும் உழைத்து நாம் உட்கொள்ளக்கூடிய அப்பம் வருத்தத்தின் அப்பமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? ஏன் வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறோம்? நாம் இந்த உலகத்தை கண்ணுக்கு முன்பதாக வைத்து ஓடுகிறோம். அதனாலதான் நாம் ஜெயம் கொள்வதில்லை. கவலையும் கண்ணீரும் வேதனையும் துன்பமும் துயரத்தையும் நம்ம சுமந்து கொண்டு இந்த உலகத்தை ஆதாயம் பண்ண முடியாம சொத்து சம்பாதிக்க முடியல, நகை சம்பாதிக்க முடியல. ஏதோ நாம் நினைக்கிற காரியங்களே இதோ இந்த பூமியில நாம் பதவி பட்டத்தை உரிமையாக்கி கொள்ள முடியல. இந்த உலகத்துல பிரியமானவர்களே, பலரை போல ஆடம்பரமாய் வாழ முடியவில்லை என்று நம்ம எப்பொழுதும் அந்த கவலையிலே இருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பிரியமானவர்களே வேதத்தை எடுத்து இதோ மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6:25 எடுத்து வாசிங்க. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஏதோ எடுத்தவங்க கொஞ்சம் வாசிங்க. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை ஒடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் வேலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காலத்தை பார்க்கிலும் ஜீவனும் புத்தியை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா? ಆದ ಕಾರಣ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ನಿಮ್ಮ ಪ್ರಾಣಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಏನು ತಿನ್ನಬೇಕು ಮತ್ತು ಏನು ಕುಡಿಯಬೇಕು ಎಂಬುದರ ವಿಷಯಕ್ಕಾಗಲಿ, ಇಲ್ಲವೇ ನಿಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಏನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿರಿ. ಊಟಕ್ಕಿಂತ ಪ್ರಾಣವು, ಉಡುಪಿಗಿಂತ ಶರೀರವು ಹೆಚ್ಚಿನದಲ್ಲವೇ? ಇಲ್ಲವೇ ಕಣಕದಲ್ಲಿ ಕೂಡಿಲ್ಲ, ಇಂಥ ನೀವು ಎಷ್ಟೋ ಪ್ರಯತ್ನ. ಆಮೆನ್. எதை நாம் சம்பாதிப்போம் என்று நாம் இந்த பூமியில இந்த உலகத்தை கண்ணுக்கு முன்பதாக வைத்திருப்போம். தாவீது பாருங்க, நான் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த உலகத்தை அல்ல, பட்டம் பதவி அல்ல, பெருமையை பேர் புகழ அல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களே அல்ல, இந்த உலகத்துல என்னுடைய விருப்பங்கள் அல்ல. நான் எப்பொழுதும் கர்த்தரை என் கண்ணுக்கு முன்பதாக வைத்து நான் போகிறேன். அதனால இதோ அவர் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில நாம் இதோ உண்ணுவதும் உடுத்துவதையும் குறித்து நாம் ரொம்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைத்து அதுக்காகவே வாழ்க்கையா நம்ம வாழ்நாளெல்லாம் அர்ப்பணிச்சு இன்றைக்கு நம்மளுடைய உடல் பலவீனம் இழந்து நாம் பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில எதையுமே நிறைவேற முடியாம சோகத்திலையும் மன உளைச்சலையும் இந்த பூமியில எத்தனையோ பேர் மறைந்து போனாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நாமளும்
இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் மரணத்தை நோக்கி. ஆனா நாம் இதோ தேவனை முன்பதா வைக்கும் போது இது எல்லாவற்றையும் ஜெயிக்க நமக்கு பலன் உண்டு. என வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை முன்வைக்காத மனிதன், நல்லா கவனிங்க, கர்த்தரை முன்வைக்காமல் அவரை நம்பாத மனிதன் பிரியமானவர்களை எதையுமே அவன் ஆதாயம் பண்ணி கொள்ள முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது, இதோ பூமியில வாழும் ஒவ்வொரு மனிதரும், நல்லா கேளுங்க, யார் இது கவலையா இருப்பாங்க? புற ஜாதியர்கள் தான் எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், என்னத்தை செய்வோம் என்று கவலைப்படுவார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் தந்தையா இருக்கிறார், பிதாவின் வலப்பக்கத்திலே எப்பொழுதும் நமக்காக அமர்ந்து நம் தேவைகளுக்காக அல்லும் பகலும் அவர் மன்றாடுகிறவரா இருக்கிறார். அங்க பாருங்க 4வது வருஷம், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்கள் வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் என்று சொல்லுங்க. பாருங்க, தாவீது என்ன சொல்றான், அந்நிய தேவர்கள், அந்நிய வழிபாட்டு முறைமைகளுக்கு நம்ம கீழ்ப்படிச்சா, ஆண்டவருடைய வசனத்தை விட்டு விலகி நம்ம அந்நியர்களுக்கு, அந்நிய வழிபாட்டு முறைமைகளுக்கு, அந்நிய தேவர்களை நாம் உச்சரித்து இந்த உலகத்தை ஆதாயம் பண்ண விரும்பு, அந்த உலகத்தின் ஆசாபாசங்களையும் உலகத்தின் ஆதாயத்துக்காக நம்ம அந்நிய தேவர்களை பின்பற்றவும், அந்நிய தேவருடைய பேரை உச்சரிக்கவும் நாம் இருப்போம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? வேதனையும் கவலையும் வருத்தமும் தான் பிரியமானவர்களே. அதனால இந்த உலகத்துல நாம் அந்நிய காரியங்களை எல்லாம் தகர்த்து விட்டு நாம் எப்பொழுதும் நமக்காக இதோ சிலுவையில அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து உயிர்த்து நம்ம ரட்சித்த இயேசு கிறிஸ்துவை நம் கண்களுக்கு முன்பதா வைக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் பிரியமானவர்களே 12ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வாக்கியங்களை வாசித்து பாருங்க. இதோ கர்த்தர் மேல் எப்பொழுதும் கண்களை கர்த்தர் மேல் பதிவை, கர்த்தர் மேல கண்களை பதிவை அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. நம் கண்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கியே இருக்கும் போது நம் தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார், நம்மளுடைய வேதனைகளை மாற்றுகிறவரா இருக்கிறார். ஏதோ பணியாளர் வேலைக்கார எஜமான மாசந்தோறும் மாசம் பிறந்த உடனே வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி பார்க்கிறான், தன் எஜமானுடைய பாக்கெட்டை நோக்கி பார்க்கிறான், ஐயோ என் எஜமானன் எனக்குரிய ஊதியத்தை எடுத்து வந்திருக்கிறாரா என்று. அது போல அவன் பார்க்கிறது போல நாம நம்மளுடைய கண்களை தேவனை நோக்கி நாம் பார்க்கும் போது, தேவனையே நம்பி இருக்கும் போது, அவர் மேல் நம் கண்களை பதிய வைக்கும் போது பிரியமானவர்களே நம் தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்கிறவரா இருக்கிறார். நம்மளுடைய எல்லா விதமான கவலைகளை மாற்றி நம்மை சந்தோஷமா நடத்துகிறவரா இருக்கிறார். வேதம் அதைத்தான் சொல்கிறது, நான் அவரின் வலது புறத்தில் அமர்ந்திருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதற்கு, ஏன்னா என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகம் பிரியமானவர்களே 3:12 எடுத்து வாசிங்க. வேதம் என்ன சொல்லுகிறது எடுத்து ಓದಿ ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಬರೆದಿರುವ ಪತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವಿರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಕಣ್ಮುಂದೆ ಇಟ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ನಾವು ಅಚ್ಚು ಮಾಡಕ್ಕೆ, ಅದನ್ನ ನಾವು ನಮ್ಮ ಸ್ವೀಕರಿಸಕ್ಕೆ ನಾವು ಓಡೋಗ್ತೀವಿ. ನಾವು ಎಷ್ಟು ದೇಶ ಇದೆ ಈ ಲೋಕವನ್ನು ಹುಡುಕಿ 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 ನಮ್ಮ ಆಸೆ, ನಮ್ಮ ಎಣ್ಣಗಳು ಇದು ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಅದನ್ನೇ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ. ಆனா ಅದಕ್ಕೆ ದೇವರನ್ನ ನಾವು ಮುಂದೆ ಇಡಲ್ಲ. ದೇವರು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಡಲ್ಲ, ನಮ್ಮ ಕಣ್ಗಳಿಗೆ ಮುಂದೆ ಇಡಲ್ಲ. ಈ ಲೋಕವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವವರಿಗೆ ಕವಲೆ ಇದೆ, ಭಾರ ಇದೆ, ದುಃಖ ಇದೆ, ರೋಗ ಇದೆ, ಎಲ್ಲ ಇದೆ. ಅದನ್ನ ನಾವು ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನ ಮುಂದೆ ಇಡುವಾಗ ನಾವು ನಮ್ಮ ದೇವರ ಸಮಾಧಾನವನ್ನು ಪಡ್ಕೊಳ್ತೀವಿ, ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಪಡ್ಕೊಳ್ತೀವಿ. ಪ್ರಿಯಮಾನ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಇದು ಓದೋಣ. ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಬರೆದಿರುವ ಪತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ ಎತ್ತು ಓದೋಣ. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிப்பேனோ இதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, இன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் இந்த இளைய பொருளுக்காக இடத்தை நோக்கி தொடர்கிறேன்.
ஆகையால் பாருங்க, முன்ன இருப்பது மறந்து, நல்லா கேளுங்க, நான் பின்ன இருப்பதை மறந்து முன்ன இருப்பதை நினைத்து நான் ஓடுகிறேன் அப்படின்னா, அவன் கண்ணுக்கு முன்னாடி தேவனை வைத்து தேவன் தரக்கூடிய பரிசுக்காக அவன் ஓடுகிறான். ஆனா நாமோ இந்த பின்ன இருப்பதுன்னா அந்த உலகம், இந்த உலகத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைத்து சொத்தை நோக்கி ஓடுகிறோம், பணத்தை நோக்கி ஓடுகிறோம், பதவியை நோக்கி ஓடுகிறோம், ஆபரணங்களை நோக்கி ஓடுகிறோம். அதனாலதான் இன்றைக்கு நாம் தேவனுடைய பரிசு நமக்கு அற்பமாய் தெரிகிறதுனால எதை உண்போம், எதை குடிப்போம், என்னத்த கடவுள் நமக்கு செய்தார் என்று நாம் புலம்புகிறோம். ஆனா தாவீது பாருங்க பிரியமானவர்களே, தேவனை தன் கண்ணுக்கு முன்பதாய் தாவீது வைத்தது போல பவுலும் தன் கண்ணுக்கு முன்னாடி அழைத்த தேவனை முன்னாடி வைத்து அவன் பின்ன இருப்பதை மறந்து முன்ன இருக்கிற தேவன் தனக்கு கொடுக்கிற பரிசை நோக்கி அவன் தொடர்ந்து ஓடுகிறான். இப்படிதான் நாமும் தேவனை நம் கண்ணுக்கு முன்பதா வைத்து இந்த உலகத்துல தேவ ராஜ்யத்தை நோக்கி, தேவனுடைய பந்தய பொருள் நமக்கு கிடைக்கிற பொக்கிஷத்தை நோக்கி நமக்காக காட்டின புது பரிசுத்தமுள்ள வேத வாக்கியத்தின் வழிகளில நாம் நடக்கும் போது நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, ஒருபோதும் நீங்கள் கைவிடப்படுவதில்லை, ஒருபோதும் கர்த்தர் உங்களை ஒரு குறையும் இல்லாமல் நடத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பரிபூர்ண ஆனந்தமும் வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். பாருங்க, ஜீவ மார்க்கம் கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர் நமக்கு, அவருடைய வழிகளை நமக்கு தெரியப்படுத்துவார். அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் உண்டாம். பரிபூர்ண ஆனந்தம் உங்களுடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்துல பாருங்க, தேவ சமூகத்துல பிரியமானவர்கள பரிபூர்ண ஆனந்தம். அப்ப தேவனை நீங்க முன்வைத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தை தேடுவீங்க. தேவ சமூகத்துல நீங்க உட்காரும் போது பூரண ஆனந்தம், தேவ பரிசுத்தம் உள்ள பரத்துல இருந்து பூரண ஆனந்தம் உங்களை தேடி வரும், உங்களை நிரப்பும், உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அதனால பிரியமானவர்களை யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்றதுதான். அதாவது தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 84:10, வேறிடத்தில் 1000 நாட்கள் வாழ்வதை பார்க்கிலும் கர்த்தாவே உம்முடைய முற்றத்திலே ஒரு நாள் மேலானது என்று சொல்லுகிறான். அப்ப தேவ சமூகத்தின் பூரண ஆனந்தத்தை அவன் உணர்ந்திருக்கிறதுனால தானே அவன் தேவ சமூகத்துல வந்து உட்கார்வது எத்தனை ஆனந்தம் என்று அறிந்து அதை நான் அறிக்கை பண்ணுகிறான். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல உட்கார நாம் நேரங்களே 1 நிமிஷம் உட்காரணும், 5 நிமிஷம் உட்காரணும், 10 நிமிஷம் உட்காரணும். ஆனா நமக்கு நேரம் கிடைச்சாலும் தேவ சமூகத்துல நம்ம உட்காருவதில்லை. இந்த உலகத்துல எல்லா கவலையும் போட்டுக்கொண்டு, மனசுலயும் சிந்தையிலும் போட்டுக்கொண்டு யோசித்து நாம் என்னதான் அந்த கவலையும் பாரத்தையும் உலகத்தையும் முன்வைத்து ஓடினாலும் நாம் ஜெயம் கொள்வதில்லை. ஒரு ஜாதியர்களை போல அந்நியர்கள் எப்படி இந்த உலகத்தை முன்வைத்து ஓடி அவர்கள் இந்த உலக ஏதோ சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் அகப்பட்டுக் கொள்கிறார்களோ, அது போலதான் பிரியமானவர்களே நாம் இருக்கிறோம் என்றால் அதுல இருந்து வெளியே வருவோம். கர்த்தரை முன்வைத்து ஓடுங்க. எப்பொழுதும் உங்க சிந்தையில, உங்க இருதயத்துல, உங்க எண்ணத்துல, உங்களுடைய கண்களுக்கு முன்பதா கர்த்தரை முன்வைங்க. நீங்க எப்பொழுதும் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அவர் நமக்காக வலப்புறத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். காரணம் என்ன? அவர் எப்பொழுதும் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனே என்னை காப்பாற்றும், நம்பி இருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். பாருங்க, தாவீது சொல்லுவாரு, நான் உன்னை நம்பி இருக்கிறேன்பா, நீதான்பா என்னை காப்பாற்றணும், நீதான்பா எனக்கு அடைக்கணும், நீதான்பா எனக்கு துணை, வேற யாருப்பா என்னை காப்பாற்றுவா? எனவே இந்த பூமியில இருக்கிற துன்பத்தில இருந்து, துயரத்தில இருந்து, வேதனையில இருந்து, கடன் பிரச்சனையில இருந்து, வியாதியில இருந்து, இந்த பூமியில இருக்கிற எல்லா நெருக்கடியில இருந்தும் என்னை காப்பாற்றுமாறு கூடும் என்று தாவீது சொல்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அசைக்கப்படாம, உங்களை எந்த விதமான துன்பமோ துயரமோ அசைக்கப்படாம இருக்கணும்னா நான் பாறை மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு சமமா இருக்கணும். மணல் மேல கட்டப்பட்ட வீடு காற்றடிக்கும், புயல் வரும், வெள்ளம் வரும், அது அசைக்கப்பட்டு அழிந்து போகும். ஆனா கர்த்தர் மேல நீங்க உங்க வீட்டை கட்டினீங்கன்னா, பாறையான கர்த்தர் மேல எப்பொழுதும் நீங்க
நீங்க அவரை முன்வைத்து அவர் மேல நீங்க நம்பிக்கையா இருந்து அவர் மேல எழுப்பப்படுகிற கட்டடமா இருப்பீர்களானால் கண்டிப்பா எந்த காரியம் உங்களை வந்து மோதினாலும், புயல் வரலாம், வெள்ளம் வரலாம், ஏதோ காற்றடிக்கலாம், ஆனா நீங்க அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா நீங்கள் கர்த்தர் உங்க வலது பக்கத்தில் இருப்பதனால நீங்க அசைக்கப்படாமல் எப்பொழுதும் இந்த உலகத்தையும் ஜெயிப்பீங்க, உங்களையும் ஜெயிப்பீங்க, நித்திய வாழ்வை நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க. நாம் ஒவ்வொருவரும் நித்திய வாழ்வு பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தைரியமாய் புறப்படணும்னா நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பதா தேவனை வைங்க. ஆண்டவரை முன்னாடி விடுங்க. எல்லாவற்றிலும் அவரை முன்னாடி வைங்க. எல்லாவற்றுக்கும் அவரை முன் வைங்க. எந்த காரியம் செய்தாலும் அவரை முன் வைத்து நீங்க நடத்துங்க. முக்கியமானவர்களே, உங்களுக்கு வெற்றியை தருவார். ஏன்னா அவர் முன்னே போவார். உங்க கோணலானது நேராக்குவார். கரடு முரடானது சமதளமாக்குவார். காரணம் என்ன? அவரை நீங்க முன்னாடி விடுங்க. எல்லா காரியங்களிலும் கர்த்தரை முன்வைங்க. நீங்க தோத்து போக மாட்டீங்க. ஜெயம் உங்களுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளை, அந்த ஜெயம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் எல்லாவற்றையும் சரி செய்து இது உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஏன்னா அவர் வலப்பக்கத்துல அமர்ந்திருக்கிறபடியா நீங்க அசைக்கப்படாதபடி இதோ கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக.